வணக்கம் வணக்கம். என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியஸா? மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம். மகள்தான் மறுபடியும் கோசம் நம்ம சண்டே நடக்காது நான் ஊத்துறானே அந்த லைவ் சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஒரு லைவ் பாத்துட்டு கையில வந்து தங்க வளையல் சரி போட்றலாம். அம்மாவோட சாரி சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கண்ணு வெள்ளிக்கிழமை நாள் விலை போட்டுருக்கணும். அந்த கிழங்கு டேஸ்டோட போண்டா மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த கிழங்கு டேஸ்டும் வரதுனால அல்டிமேட்டா போனா எல்லாமே அத வாங்கிட்டு வந்தாச்சு அதை எடுத்து வைப்போம். அத ஒன்னு சாப்பிட்டு பாரு அப்படியே. நல்லதா கிடைக்குது அதே தான் நம்ம சாப்பிடுவோம். என்னங்க ஜாலி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆமா, வெளிய நின்னுட்டு இருந்தா அப்படிதான். இல்ல பொங்கல் வேற வர போகுதுல, அதனால கைக்கு செலவுக்கு காசே இல்ல. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இருந்த காசுல என்ன பண்ணீங்க? எல்லாம் இந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அதுலயே ஃபுல்லா செலவாயிருச்சு. இப்ப கையில சுத்தமா காசே இல்ல. ருப்பி ரெடின்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்துட்டு நமக்கு ஈஸியா லோன் கிடைக்கும். நம்ம 2000 இருந்து 25,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். அது வேணா ட்ரை பண்ணி பாரு. ருப்பி ரெடி அப்படின்னு என்ன? ருப்பி ரெடியில வந்துட்டு 2000 இருந்து 25,000 வரைக்கும் நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம். ஸ்டடீஸ்க்கு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லோன்னா நிறைய அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும்ல. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நார்மல் இதில் இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மினிமல் ஒர்க்கு தான் இருக்கும். இதில் பேன் டீட்டெயில்ஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே போதும், நம்ம ஈஸியாக லோன் வாங்கிடலாம். அது எப்படி லோன் எப்படி வாங்குறது? சார் ருப்பி ரெடி ஆப் இருக்கு. அந்த ஆப் லிங்க் கீழே மென்ஷன் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் வணக்கம். என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியஸா? மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம். மேக்கப்பா? ஆமா, எனக்கு இப்ப மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விசேஷம்? நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. ஆமா. என்ன ஆல்ரெடி பாதி மேக்கப் முடிஞ்சிருச்சு போலயே. ஆதவன் சினிமால இருந்து வந்திருக்காங்க. சரி சரி. அதனால இப்ப இன்டர்வியூ எடுக்கிற பிள்ளை வந்து ஆமா கொஞ்சம் நல்லா இது பண்ணலாமான்னு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இப்ப என்னென்ன ஜிபி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிருக்கேன்? இது ஒண்ணுமே இல்லைங்கம்மா, சும்மா என்ன இதெல்லாம் அது லிப்ஸ்டிக் இல்லம்மா, இது வந்து சும்மா லிப் பாம். காயாம இருக்கும் வர வர நாங்க. சரி 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 சரி. கடை அது வேணாங்க. கொஞ்சமா தெரியவே தெரியாது. இங்க பாருங்க, நானும் தான் போட்டிருக்கேன். உங்களோட கலருக்கு கரெக்டா இருக்குது, எனக்கு தெரியும். நம்ம வந்து மேக்கப்ல தான் நம்ம வீடியோ எடுத்துருக்குறாங்க. இல்ல அங்க பாருங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதானே? ஒண்ணுமே தெரியாது. பருவம் சோறு தின்னீங்களா? இல்லையே, ரெண்டு பேரும் சோறு திங்கலையா? காலையில சாப்பிட்டோம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. சென்னையில இருக்க நம்ம ரெசார்ட்டுக்குலாம் கூட்டு போனாங்கல்ல. அடிச்சு விடுங்க. நீங்க தான் பிஸி. செலிபிரிட்டிக்குள்ள இன்டர்வியூ எடுத்துட்டு லேட்டா தான் வந்தீங்க. கல்யாணத்துக்கு முன்னே இருந்த கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி சொல்லுங்க 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 சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு நீங்க சொன்னீங்க. அது மாதிரி கேட்டா நீங்க சொல்லணும். பெரிய வயசுல ரெண்டு பேருமே வைக்கணும். பெரிய மருமகளா சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. ரெண்டு மருமகள் தான் பண்ணி. அது எப்படி நாங்க அப்படி மாத்தி சொல்ல முடியாது? ரெண்டு நம்ம வீட்டு பிள்ளை எப்படி அந்த பிள்ளை பிடிக்கும் இந்த பிள்ளை பிடிக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? வெளியே எப்பயுமே இருப்பாங்க. அதெல்லாம் மாற்றமே மாறாது. மாற்றமே வராது, எப்பயுமே வராது. நீங்க சொல்லுங்க, மாமியாரா மருமகள், மாமியாரா மாமனாரா? மாமனாரா? ரெண்டு பேருமே இப்பதான் அம்மா ஐயோ டைம்ஸ் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அம்மா பத்தி சார் பாத்துட்டு சார், நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சார். நீங்க அமைதியா இருக்கறத போறீங்க. டைம் யார் ஸ்பெண்ட் சார் பண்றாங்க? எத்தனை வாட்டி வந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. ஆனா இதுக்கு நீங்க அமைதியா இருக்க கூடாது. ஒண்ணுங்களுக்கு எப்பயுமே அம்மா தான். அப்பா அம்மா தான்.
அப்படியா? பொண்ணுங்களுக்கு எப்போ அம்மாவை அம்மா தான் பிடிக்கும். நான் முடியவே இருக்கிறதால வெளியில எனக்கு பிடிக்கும். அப்படியா? அப்ப அப்பா பெரிய டாக்டர்ஸ் பேரோட நீ பாத்து பண்ணு வாங்க தெரியும். மாட்டிப்பீங்க. சரி. மருமக பிடிக்குமா மண்ணு பிடிக்குமா? ரெண்டு பேரும் பிடிக்குங்க. அது எப்படிங்க? அடி பையனா பிள்ளைய எப்படி நம்ம கட்டிட்டு இருக்க முடியும்? ஐயோ இது வேற மாதிரி போறே. நீங்க என்ன கேட்டீங்கனாலும் எங்க அம்மா 2 பேரும் தான் சொல்லுவாங்க. சரி நானா சின்ன தம்பியா? 2 பேரும் தான். இந்த பெரிய மகன் அது சின்ன மகன். எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு ஒண்ணே பிடிக்குது நம்ம பிடிக்குதாக்கா? அப்படியா? ஏன்னா எங்களை முதல்ல இன்டர்வியூ எடுத்த ஒரே ஆள் நீங்க தான் எங்களுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சீங்க. ரவோட குடிச்சு கொடுத்து தெரியுமா? நான் கொஞ்சம் தீ வச்சிட்டு அப்படி இல்ல பேசுறேன். அது சும்மா அது கண்டென்ட்காக நான் சொல்லிக்கிறேன். அது சூப்பரா. கண்டென்ட்காக உண்மையாலுமே தான் பண்ணீங்க. நான் ரவுண்ட் செஞ்சா செமையா இருந்து தம்பி கூட்டிட்டா பையனை எனக்கு கூட்டிட்டு அப்படியே. ஏன்னா நானும் ஈரோட்டுக்காரன் தானே. ஆமா சொல்லிடுங்க. எப்படி வெளிய சொல்லிடுங்க. இது நாமக்கல் காலையிலே. பொண்ணு அது மாதிரி தானே. காலனினா சின்ன மருமகள் சின்ன மகள் தான் மருமகள் கூட சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது நம்ம வீட்ல வரமா அது பேச்சே கிடையாது. சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு. பேர் வந்து பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு. அப்படியா? நீங்க? நான் பெரிய பொண்ணு. அதுக்கு மேல பெரிய பொண்ணு. சரி ஓகே. அவங்க பேசுறது வந்து இந்த திருவிழால சவுண்ட் கேட்குது. காலைல 6 மணிக்கு நம்ம ஒரு பாட்டு கேட்க வந்து நம்ம எழுதிருப்போமே அந்த மாதிரி சப்போர்ட் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். சண்டை போடுற மாதிரி வச்சிருக்கேன். சண்டை பண்ண முடியுங்க. பாத்துருவோம். இந்த சண்டை நடக்காது நான் விட்டுறாங்க. யாரு வீட்டுல இருக்கிற சண்டை போடுற அளவுக்கு நான் விட்டுறேன். அதுதான் வாடகை நீங்க எடுத்து அனுப்பிங்க. அது முடியாதுங்க. நடக்காது. நம்ம வீட்டுக்கு குலசாமி மாதிரி. அப்படியா? நடக்கும் சரி, எந்த தப்பு நடக்காது, எந்த பிரச்சனையும் போய் கறி எடுத்து வந்தாரு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம். நீ வெள்ளிக்கிழமை கறி நடக்குது நான் போட சொல்லுங்க. டைஸ்ல கட் பண்ணாம போடுங்க. ஆமா. கறியில ஒண்ணு கிடையாது நீங்க. நீங்க வெள்ளிக்கிழமை வந்து நீங்க கறி செய்யணும். ஆனா அண்ணே வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தாங்க. நான் குடிச்சேன் வெளிய குடிச்சதா. சரி இல்ல வர வெளிய சாப்பிட்டு தப்புல செம்மி. காஞ்சிபுரத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டு புது மாப்பிள்ளை காலையில 8 மணிக்கு இட்லி உடல் கறிங்க. ஆனா அப்புறம் கல்யாணம் இவர் வெஜ் தான் நான் சாப்பிட எப்பவுமே. இவர் தான் கம்பல் பண்ணி நீ வா சாப்பிடலாம்னு கூட கேட்டாரு. அத வெள்ளிக்கிழமை சாப்பிடணும் கண்ணே. கல்யாணம் நேரம் ஆயிருக்கு குடுப்பேன். ஏன் போ போதும் போ பேசிட்டு போ. அது மாதிரி ஒளிஞ்சிருக்காரு. கேமராமேன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் இவங்களை பாக்குறேன். நான் அவங்களும் அப்ப பாக்குறேன். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சோ இந்த இன்டர்வியூ வந்து எப்பனா வரும்? இல்ல நீங்க எடுக்க போற இன்டர்வியூ எப்ப வரும்? அப்படி ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த வீடியோ வந்து அவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் மேபி வரலாம். நீங்க அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமாண்ணா நன்றிண்ணா. ஆமா எல்லாத்துக்கும் ஒரு லைக். A few moments later. இன்டர்வியூலாம் முடிஞ்சுதாங்கக்கா? சூப்பரா முடிஞ்சதுக்குனே. சரி இப்போ என்ன செய்றீங்க? அடுத்து போண்டா போட போறேன். கிழங்கு போண்டா. என்ன போண்டா? கிழங்கு போண்டா. உனக்கே நியாயமா இருக்கா? இல்ல நியாயமா இருக்கு. தின்னு பார்த்துட்டு கையில வந்து தங்க வளையல் போடுறேன். சரி போட்றலாம். அம்மாவோட saree சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவட்டிக்கு ஒரு நாள் கடன் வாங்கி கடலாமா பாரு. நாம மாட்டி வழியில கட்டிக்க போறோம். ஆனா நான் கொஞ்சம் கண்ணு வச்சிருக்கேன், இன்னொரு நாள் கட்ட போறேன். உனக்கு நீ எத்தனை சீரல் எடுத்து கட்டிக்க? சூப்பரா இருக்கு. நல்லா சமையே நீ வச்சுக்க. நல்லா நீ வச்சுக்க. மாட்டி மாட்டி கட்டிக்கலாமா? ஓகே தம்பா, நீ வெளியில கூட வச்சுக்க. நான் அதை பத்தில கவலைப்படல. நீ எங்க அம்மா சேரி எடுத்து கட்டு. வேணா உன் சுடிதார் எங்க அம்மா போட மாட்டாங்களே. நானும் saree வச்சிருக்கேன்ல, saree மாத்தி கட்டிக்கலாம். ஓகே. அம்மா இதுல என்னென்னமா போட்டுருக்கேன்? இல்ல கிடையாது. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, குச்சிக்கிழங்கு ஒரு கிழங்கு வந்து ஒரு 1/4 கிலோக்கு மேல சேருவோம். நல்லா தொல்லி எடுத்துட்டு சொண்டி போட்டுருக்கிறேன். ஓகே. அப்புறம் பஜ்ஜி மாவு போட்டுருக்கல? பச்சை மாவு போட்டு சக்தி பஜ்ஜி மாவு போட்டு. பச்சை மாவு அவ்வளவுதான். இப்ப எண்ணெயை பொரிச்சு எடுப்போம். ஆரஞ்சு சில்வர் எடுத்து வந்துட்டாங்க. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்து முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவங்க போட்டா சுட்டு டீ வச்சு கொடுக்கலான்ட்டு. இந்த ரெசிபி வந்து நான் ப்ராப்பரா நாளைக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ்ல போடுறேன். நீங்க அதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்டர்வியூ எடுத்ததுனால நம்மளால ரெசிபி அவ்வளோக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
அது எப்படி பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்க. என்ன சிரிக்கிற? அம்மா கூட தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா சொல்ல நான் இது பண்ணேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த குச்சிக்கிழங்கு வந்துட்டு காய் சீவுறது இருக்குல்ல, அதை சீவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் பொடிப்படியா கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாங்க, கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டாங்க. ஓகே, சோடாவை போட்டாங்க. கடைசியா வந்துட்டு பஜ்ஜி மாவெல்லாம் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏதோ இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கியாமா? இதான் ஃபர்ஸ்ட் கிழங்கு வரும்போது அந்த அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுங்க சூப்பரா இருக்கும்னு. உடனே அம்மா ட்ரை பண்ண பார்த்துட்டாங்க. நல்லா பழக்கடைக்காரங்க தான். அக்கா நீங்க சொன்னீங்க நாங்க செய்யறோம். ஆமா. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா வந்து இதோட ப்ராப்பர் ரெசிபி வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும். ஆமா. அப்புறம் முக்கியமா இப்ப விலை இப்பதான் கழட்டுனேன், இது போடுறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு. இங்க பாருங்க, ஆக்சுவலா இவ்வளவு நேரம் ஜீவி விலையில் போட்டிருந்தா இங்க பாருங்க எல்லாம் தண்ணி பட்டு எல்லா விலையிலுமே டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அதனாலதான் வந்து கழட்டி வச்சாச்சு. உருண்டை இப்படி கொண்டு அப்படி வலிச்சு வச்சு போடுங்க. கொஞ்சம் இன்னும் சின்னது, கொஞ்சம் சின்னதா போடு. வேக வச்சுனா ஓகே ஓகே. ஏன்னா கிழங்கு வேகணும்ல சரி, அவ்வளோ பெருசு இல்ல. கையில கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஓகே ஓகே ஓகே. சீசன் தானே இந்த கிழங்கு சீசன். அப்ப வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். ஈஸியா இருக்கு ரொம்ப. கிழங்குல பிரியாணி செய்யலாம் தெரியுமா? கப்ப பிரியாணி சூப்பரா இருக்கும். கேரளால செய்வாங்க சீரியஸா. கப்ப பிரியாணி செம்மையா இருக்கும். இந்த கண்ணு வெள்ளிக்கிழமை நாள் விலை போட்டிருக்கணும். அந்த வேலை கொஞ்சம் சரியில்லை, கல்லெல்லாம் கொட்டிகிட்டே இருந்துச்சு. சமைக்கும் போது விழுதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையை போட்டாச்சு. நிறைய பெரியவங்க வந்து மெசேஜ் பண்ணி சொன்னாங்க போட்டால் நல்லா இருக்கும்னு. ஸோ அதுலேருந்தே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே அப்படிதான் இருக்கணும். சுமங்கலி பொண்ணுனா அப்படிதான் இருக்கும். கடை வெந்துருச்சு. ஓகே, எடுத்துறேன். அந்த புளிக்காரங்க அதுவே எடுத்துக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதை எடுத்து போகிறது துணி பேப்பரில் தான் இருக்கும். நீ அது அங்கே பண்ணிட்டு வர இங்கே நீ தீர்ச்சி போயிடும். பார்க்க நல்லா கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். உடனே டேஸ்ட் பண்ணிடுவோம். சுடுசுடாக இருக்கு. சூடாக போட்டால் தான் டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னது கிழங்குல போண்டா சுட்டுருக்கோம் சாப்பிடுவோம். அம்மா வந்து வடை சுடுவாங்க, அது சூப்பராக இருக்கும். போண்டா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன். தண்ணி கையில் நினச்சிக்கிறீங்க, கையில் தண்ணி இருக்குல்ல, கையில் ஏற்ற வச்சு நினச்சிட்டு அம்மா செம்மையா இருக்குமா? சூப்பரா இருக்கு. அந்த போண்டா வந்து அந்த கிழங்கு டேஸ்டோட போண்டா மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த கிழங்கு டேஸ்டும் வரதுனால வேற லெவல், டாப் நாச். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஈஸியா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம கிழங்கு வடையோட இது போண்டா இன்னும் சூப்பரா இருக்கு. அது வடை ஆட்டுணும். ஏமா வடைக்கு என்ன போடுவீங்க? வடைக்கு பருப்பு போடுவீங்களாமா? பருப்பு போட்டு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமா, அது பருப்பு வச்சு நம்ம ஆட்டணும். இது கலமாவு ரெடியாக போட்டு. அண்ணா போண்டா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்பவுமே அம்மா செஞ்சது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது நல்லா தான் இருக்கு. புது மாப்பிள்ளை சொல்லுங்க. சாப்பிடுங்க. அல்டிமேட்மா உங்க கை எல்லாம் பண்ணிச்சுன்னா நல்லா தான் இருக்குமா? மட்டும் பேசுவோம். இதனால சத்தியமா நல்லா இருக்குமா? தெரியல. வடையும் சொன்னாங்க, அதில் நம்ம பருப்பு வைக்க மாட்டேன். அதான் சரி கடமா போட்டு போனா போனாச்சு. A few moments later. பார்வல் சினிமா எடுத்து வந்து வீடியோ எடுக்க வந்தாங்க. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கிழங்கு போண்டா சுட்டு கொடுத்தா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்புனாங்க. சரி, நாளைக்கு இந்த ஊரில் வந்து ஈக்கட்டூர் வந்து வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போய் அதை வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கினோம். சந்தைக்கு போனால் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற சொந்தக்கார மாதிரி ஆயிட்டாங்க. சின்ன சந்தைங்க போது நம்ம எல்லாம் பழகிக்கிட்டோம். போனால் எல்லாமே அதை இப்போ வாங்கிட்டு போதாச்சு அதை எடுத்து வைப்போம். அதை போன வாரம் வந்து சந்தைக்கு போன வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ சந்தையில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
ஆல்ரெடி சந்தை வீடியோ போட்டதுனால இன்னைக்கு சந்தை வீடியோ போடலை. சந்தையில் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வந்து என்னென்ன விலைன்னு பார்ப்போம். பாக்குறேன், சொல்றேன், தெரிஞ்சுக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல என்ன விலைக்கு இருக்கு அந்த மாதிரி. ஆமா, உங்க ஊர்ல என்ன சொல்லுது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்க ஊர் சந்தையில சனி சந்தை சொல்லுவேன். இப்போ வந்து ஈக்காட்டூர் சந்தை, வெள்ளிக்கிழமை சந்தை. அது சனி சந்தை, வெள்ளி சந்தை. என்னென்ன விலைக்கு வைக்கணும்னு சொல்றோம். நீங்களும் தெரிஞ்சுட்டு எப்படி சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கடையில் என்ன ரேட்டு? 10 ரூபாய்மா. 10 ரூபாய்க்கு. சூப்பர், பரவாயில்ல. எப்படி பரவாயில்லையா ரேட்டு? 10 ரூபாய்க்கு கரிஞ்சிருக்கா? கரிஞ்சிருக்கா 10 ரூபாய்க்கு கிடைக்க கஷ்டம். இது வந்து கிழங்கு வந்து 1 கிலோ 30 ரூபா. அந்த அக்கா வந்து நம்ம வீடியோ போட வருவாதான். அந்த அக்கா வந்து நல்லா நம்ம சொந்தக்கார மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. 1 கிலோக்கு மேலேயே போட்டு கொடுத்தாங்க. 30 ரூபா 1 கிலோ கிழங்கு. குச்சிட்டு 1 கிலோ வாங்கிடுறோம். தேங்காய் கிடைக்குது. தேங்காய் வந்து 1 10 ரூபா. ஸோ 3 வாங்கிட்டோம். 3 30 ரூபா. 1 30 ரூபா. ஒரு கை 10 ரூபா. 1 10 ரூபா. பழம் 20 ரூபாய். நல்லா பச்சை காயை பழமாக வாங்கிட்டு இருக்கோம். இது காயை இருக்குது ஒரு 2 3 நாளைக்கு சாப்பிட்டுன்னு காயை ஒரு சீட் பண்ணி வந்துருக்கிறேன். அடுத்து செவ்வாழை. மஞ்சள் செவ்வாழை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மஞ்சள் செவ்வாழை வந்து 5 ரூபா சொன்னாங்க. 4 ரூபாய்க்கு கேட்டு 50 ரூபாய்க்கு மஞ்சள் செவ்வாழை வாங்கிட்டு இருக்கிறோம். இது பழமாக இருக்குது. இது சாப்பிட்டுக்கலாம். இது 2 நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். காயை ஒரு சீட்டு. இது தேன் வாழை. இது மஞ்சள் செவ்வாழை. செவ்வாழை கண்ணு மஞ்சள் செவ்வாழை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். மஞ்சள் செவ்வாழை பார்த்தது இல்ல? என்ன தவா? பூவெல்லாம் ரஸ்தாளி பழம் அப்படிதான் இருக்கு. மஞ்சள் செவ்வாழைனா சிவப்பு கலர்ல தானே. மஞ்சள் கலர்ல இருக்கு. செவ்வாழை இருக்குனே. இது அதே டேஸ்ட் தான் வரும். அத ஒன்னு சாப்பிட்டு பாரு அப்படியே. நல்லதா கண்ணு. இது அதே தான் நம்ம சாப்பிட்டு பாரு. கேட் பாருங்க 10 ரூபாய்க்கு 1 கிலோ கேட் இருக்குது. கேட் பரவாயில்லை. இது எல்லாமே 10 ரூபா. 1 கிலோ ஒரு மாடு இருக்குன்னு பார்த்தா வரும். நமக்கு அதில் வரும் 1 கிலோ வரும். 10 ரூபாய்க்கு பரவாயில்ல. இது 10 ரூபாய்க்கு பரவாயில்ல. இது கேட்டு 10 ரூபாங்குது. முட்டை பொட்டு மாடல் 10 ரூபா. முட்டை மாடல். ஓ இப்படி வருது முட்டை ஷேப்ல வருது. இந்த மாடல் எனக்கு பிடிக்குங்க. இந்த மாடல் நீட்ட மாடல் பிடிக்குங்க. இது எவ்வளவு வாங்கணும்? இதாங்க 1/2 கிலோ 30 ரூபா. மொச்சக்காய் 1/2 கிலோ 30 ரூபா. பரவாயில்லையா? பரவாயில்ல. 1/2 கிலோ 30 ரூபாய் பரவாயில்ல. குழம்பு சூப்பரா இருந்துச்சு. 20 ரூபாயாமா? 1/2 கிலோ வாங்க 30 ரூபாயாமா? குழம்பு சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு சூப்பரா இருந்துல்ல? செமையா இருந்துச்சு. 2 கிலோ தாராளமா வாங்குங்க. 2 கிலோ வைக்கலாம். அதான் சரி பரவாயில்ல. பிசினஸ் தானே வைக்கிறதுனா 30 ரூபாய்க்கு 1/2 கிலோ வேணும்ட்டேன். இருக்கட்டும் அப்படின்னு. கீரை மொச்சக்காய் குழம்பு இது போடலாம். ரெசிபி செஞ்சு போடுவேன் அப்படின்னு. சரி. எப்படி நீ சாப்பிட்டது பிடிச்சிருந்துச்சு உனக்கு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது வந்து தீனி நிறைய வாங்கல. ஒரு கம்மியாக தான் வாங்க. சீனவுக்கு தேன் மிட்டாயும் தக்காளி தேன் மிட்டாய் அந்த காலத்துல சாப்பிட்டது. தேன் கலர் போட்டுருக்காங்க ஆரஞ்சு கலரு. இப்பெல்லாம் நிறைய வந்து கலர் இல்லாம வருது. வெள்ளையா வருது. வெள்ளையா தட்டு வடை 2 20 ரூபா 40 ரூபா. இது மட்டும் தான் 10 ரூபா வரும் நினைச்சு 20 ரூபா சொல்லுவாங்க. அதான் நானும் 30 ரூபா வரிசை 20 ரூபா. கடையில 2 ரூபா. ஓகேவா? இதுல எத்தனை இருக்கு நீங்களே எண்ணிடுங்க. செங்கீரை பாருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்தம் ஊறும். 10 ரூபா. கீரை எந்த கட்டு எடுத்தாலும் 10 ரூபாய்வா. செங்கீரை 10 ரூபா. அரைக்கீரை 10 ரூபா. அரைக்கீரை வந்து கடையிறதுக்கு, செங்கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்கு. கீரை இங்கே வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. போனாலும் ஒரு கட்டு தான் முளத்து கழிக்கிறேன். இதான் 2 கீரை எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு கொய்யாப்பழம். பழனி கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபா. உருளைக்கிழங்கு தருவோம். ஆடா 1 விசில் எடுத்துருக்கேன். நான் பார்க்கவே இல்லை. 1.5 கிலோ 50 ரூபா உருளைக்கிழங்கு. நல்லா பெரிய கிழங்கா வாங்கிக்கிறேன். அந்த தட்டுக்குடியில் போட்டு வச்சுக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இன்று எடுக்க வந்தது, கிழங்கு போண்டா சுட்டது, சந்தைக்கு போனது, இதெல்லாம் தான் நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுங்க, அம்மா கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய், see you.